ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 3வது பார்ட் வீடியோ. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் பார்ட் நார்மலாகவும், செகண்ட் வந்து மந்த் கேட்டிருந்தாங்க. தேர்ட் பார்ட்டில் வந்து இப்போது நாட்கள் வைஸ் கேள்விகள் கேட்குறாங்க. சரிங்களா? அது எப்படின்னு பார்க்கலாம். 2 சம் தான் இருக்குது. 2 சம்மே நான் உங்களுக்கு நான் டெரைவ் பண்ணிடுறேன். மற்ற சம்ஸை உங்களுக்கு நான் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். சரியா? சம் பாருங்கள். ரூபாய் 6750 எவ்வளவு? 6750 219 நாட்களுக்கு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? ஸோ பொதுவாக இந்த மாதிரி சம்ஸை எப்படி கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாரங்களுடைய கவுண்ட் அப்படிங்கிற அடிப்படையை வச்சு கேள்விகள் நமக்கு வந்து கேட்பாங்க. சரிங்களா? இந்த 219 அப்படின்னா, ஸோ பொதுவாக ஒரு வருஷத்துக்கு 365 நாள், ஒரு வருஷத்துக்கு 365 நாள். இதில் நம்மளுடைய கணக்கு நமக்கு வந்து பார்த்தோன்னா 219 நாள் கொடுத்துருக்காங்க. 365 219 அப்படிங்கிற கவுண்ட்டு. ஸோ இந்த மாதிரி சம் பொதுவாக இந்த 73 அப்படின்ற நம்பரில் அடிபடக்கூடிய நம்பராக இருக்கும். சரிங்களா? இது வந்து நார்மலாக மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 73 அடிப்படும். அப்படி இல்லைன்னா 52 வாரங்கள் அப்படிங்கிற கணக்கில் அடிபடக்கூடிய ஒரு வகையில் கொடுப்பாங்க. இப்போ 73 அடிபடக்கூடிய நம்பர் தான் 219 365. அடி கொடுத்தோன்னா இங்கே 3 வந்திருக்கும், இங்கே 5 வந்திருக்கும். அதாவது கொடுத்துருக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த 5 பங்கு, அதாவது ஒரு வருஷத்துக்கு 10% கொடுத்துருக்காங்க. நமக்கு கேட்டது இந்த 3 பங்குக்கு தான் கேட்குறாங்க. 5 பங்குக்கு 10%னா 3 பங்குக்கு 6% இருக்கும். அவ்வளோதானே? அப்போது இந்த 6750 ரூபாய்க்கு 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேள்விகள் கேட்குறாங்க. இது நமக்கு ஆல்ரெடி ஃபைன் பண்ண தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். டைரெக்டாகவே நீங்கள் ஃபைன் பண்ணி ஆன்சர் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. ஒரு வேலை போட முடியலன்னா நான் ஆப்ஷன் சொல்கிறேன். 100க்கு 6 நமக்கு தெரிஞ்ச விஷயம். 1000க்கு 60, தென் 6000 6 × 60ன்னு போட்டோன்னா 6 × 6 36 360ன்னு கிடச்சிருக்கும். தென் 750 இங்கே 6 இருக்குது, இங்கே 100 இருக்குது. × 7 நமக்கு போட்டுக்கலாம். × 7 போட்டோன்னா எவ்வளோ இருக்கும்? 30 36 42ன்னு வந்திருக்கும். 700 50 ரூபாய்க்கு ஒரு 3ன்னு கிடச்சிருக்கும். இங்கே 42, அடுத்து ஒரு 3, 5 6 4 10க்கு 0, பேலன்ஸ் 1 4 405. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது இதுக்கான பதில். இதுக்கும் நம்ம ஃபார்முலா இதை யூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னா இல்லை. சரியா? சரி, அடுத்த சம் பாருங்கள். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இது. இதுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி ஃபைன் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு மேலே ஒன்று பார்த்துருந்தோம், 73 அடிபடக்கூடிய ஒரு நம்பர்னு பார்த்துருந்தோம். ஆனால் இங்கே 42 நாள்னு எதுக்குமே அடிபடாத ஒரு நம்பராக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த 42 நீங்கள் வந்து அடி கொடுத்து பார்க்கணுன்னா இந்த 7ஆ வாய்ப்பால் நீங்கள் வந்து அடி கொடுக்குற ஒரு கான்செப்ட் வைஸ் நீங்கள் போகலாம். பட் அப்படி போனீங்கனாலும் இன்னொரு வில்லங்கமான ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா 365 அடி கொடுக்கும்போது உங்களுக்கு இதுக்கான ஒரு சின்ன சின்ன வித்தியாசமான ஒரு ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? பட் இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? இப்போ நம்மளுடைய இந்த ஒரு கான்செப்ட், அதாவது 365 நாளுக்கு 10% அப்படிங்கிற கணக்கு. அதானே இங்கே 365 நாளுக்கு 10% அப்படின்னா 42 நாளுக்கு என்ன பர்சன்டேஜ் அப்படிங்கிறதான் ஒரு கொஸ்டினாக இருக்கும். கரெக்டு தானே? இப்படி நம்ம ஃபைன் பண்ணலாம்ல. ஸோ இதுக்கு அதாவது இங்கே குறைஞ்சிச்சுன்னா இதுவும் குறையும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வைஸ் நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு இது சும்மா நார்மலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி இருக்குன்னா இந்த 2ஐயும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிப்போம். சரிங்களா? ஸோ அதாவது 42 × 10ன்னு போட்டால் 420 வகுத்தல்ல இந்த 365 நமக்கு போட்டோம்னா இங்கே வரக்கூடிய விடை நமக்கு கிடச்சிரும்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ மென் அண்ட் ஒர்க்கில் இதோட கான்செப்டை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். மென் அண்ட் ஒர்க்கில் இப்போதைக்கு இதை நார்மலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 420 எத்தனை 365 இருக்குது அப்படிங்கிறதான் கொஸ்டின். 365 டேரெக்டாகவே அடி கொடுப்போம். ஸோ இங்கே அடி கொடுத்தோன்னா ஒரே ஒரு 365 தான் இருக்கும். அப்போது 420 365 போக எவ்வளோ இருக்கும்? 65 70 55 இருக்குமா? இங்கே ஒரு 5 55 65 70 55. ஸோ பேலன்ஸ் 55 இருக்குது. இங்கே புள்ளி வச்சு இங்கே 0 சேர்த்துக்கலாம். 550 மறுபடியும் 1ன்னு வந்திருக்கும். சரிங்களா? 420 550 420 போச்சுன்னா 420 450 550 100 130 பேலன்ஸ் 130 இருக்கும். மறுபடியும் இங்கே ஒரு 0 சேர்ப்போம். 1300 அப்படின்னு கணக்கில் போகும். இங்கே நமக்கு 3 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்திருக்கும். 1.13 அப்படிங்கிறது தான் நம்ம ஃபைன் பண்ண வேண்டிய 42 நாளுக்கான பர்சன்டேஜ். அப்போது 10,950 ரூபாய்க்கு 1.13% நம்ம ஃபைன் பண்ணாலே நமக்கு போதும். இப்போ நமக்கு 1.13 செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ 100 ரூபாய்க்கு 1.13, 1000 ரூபாய்க்கு 11.3,
10,000 ரூபாய்க்கு 113, 10,000 ரூபாய்க்கே 113 ரூபா வந்துருச்சு. அப்போ இதுவும் ஆப்ஷன் இல்லைன்னு நம்மளால் ஈஸியாக ஆப்ஷன்ஸை ஒமிட் பண்ண முடியும். அப்புறம் என்ன இருக்குது, 950 ரூபா இருக்குது. 100 × 9ன்னு போட்டால் கிட்டத்தட்ட இதுக்கே ஒரு 10 ரூபா ரேஞ்சுக்கு மேலே வந்துருச்சா. ஸோ இங்கே நமக்கு போட்டு பாருங்கள், × 9ன்னு போட்டால் இதுக்கே 10 ரூபா ரேஞ்சுக்கு மேலே வந்துருச்சு. அப்போ கண்டிப்பாக 116 இல்லை 126 தான் அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும். சரிங்களா. ஸோ இந்த மாதிரியும் சம்ஸ் அப்படிங்கிறது கேள்விகள் கேட்குறாங்க. நம்ம கான்செப்டை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி ஃபில்டர் பண்ணாலே போதும், எந்த விதமான ஃபார்முலாவும் இல்லாமல் ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும். சரிங்களா. சரி, இது நம்ம பார்க்க இருக்கக்கூடியதில் 3வது டைப் மாடல். சரிங்களா. 3வது டைப் டேஸ் நமக்கு முடிஞ்சிருச்சு. தென் அதுக்கடுத்து ஃப்ரம் அப்படிங்கிறதுல, அதாவது இந்த நாட்களிலிருந்து இந்த நாட்கள் வரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேலண்டர் வைஸ் நமக்கு கொடுப்பாங்க. அந்த சம்ஸை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த பார்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா. ஸோ எல்லா பார்ட்டோட வீடியோஸும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போக மற்ற சில சம்ஸ்க்கான நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஆட் ஆகிக்கோங்க. வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி ஆட் ஆகிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ட் 4 உடைய கண்டென்ட்டை நம்ம பார்க்கலாம்.